History of acupuncture. Introduction பார்த்தோம் first previous இப்போ வந்து history பார்ப்போம் acupuncture. இது ரொம்ப பாப்புலரான இமேஜ். எல்லோ எம்பரரும் அவரோட மினிஸ்டர் ஜீபோவும் பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு இது. இந்த டீட்டெயில்ஸை பற்றியெல்லாம் உள்ள பார்ப்போம். இந்த இமேஜ் எல்லாம் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸு பாடியில் இங்கே இருக்குங்கிறதெல்லாம் அந்த சைனீஸோட இமேஜ். If you can't be a king, be a healer. மன்னராக முடியலனாலும் மருத்துவராயிருங்க. Ordinary physician cure illness, better physician cures people, and top physician cures nation. இது வந்து டாப் physician cures nations விட சைனீஸ் கான்செப்டே என்னன்னா அவங்களோட கருத்து ஒரு சிறந்த மருத்துவர் வந்து நோயை வராம தடுக்கிறது தான். டாப் physician should prevent the diseaseங்கிறது தான் அவங்களோட கொள்கை. What is acupuncture? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இருந்தாலும் ஒரு ரீகேப் பண்ணலாம். So, acupuncture is a very age-old Chinese therapy that increases the body's ability to regenerate and repair itself by increasing blood flow to the body's organs and tissues. நம்மளுடைய உடல்ல இருக்கிற சக்தியை நமக்கு நாமே நலமாக்கக்கூடிய ஆற்றலை திரும்ப வந்து மேம்படுத்தக்கூடியதான் அக்குபஞ்சர். சின்ன சின்ன நீடில்ஸ் பண்ணி நம்மளுடைய சக்தி ஓட்டம் தடைப்பட்டிருந்தாலும் சரி, சக்தி இல்லாமல் இருந்தாலும் கொடுக்கக்கூடியது இந்த அக்யூபஞ்சர் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் படித்தோம். The stimulation is achieved by the inserting fine pre-sterilized disposable needles into specific points on the surface of the skin. Thousands of years ago, Chinese warriors found when they were hit with the arrows in certain parts of their body, they seemed to recover from the ailments in other areas of the body or notice a sensation of numbness some distance from the wound. போர்க்காலத்துக்கு போன வீரர்கள்லாம் சைனீஸ் வீரர்கள்லாம் வந்து திடீர்னு அந்த அம்பு பட்டாதுன்னா உடனே அந்த இடமெல்லாம் சாதாரணமாக காயப்பட்ட இடத்த விட்டுட்டு அது அவங்களுக்கு நாள்பட இருந்த தொந்தரவு, தலைவலி, முதுகு வலி, இந்த மாதிரி வயிற்று வலி எதுவா இருந்தாலும் ஏதோ சில புள்ளிகள்ல அடிப்பட்ட உடனே அது குணமாயிடுற மாதிரி அதெல்லாம் பார்த்தாங்க. அதுவும் இல்லாம அவங்க வந்து ஒரு சென்சேஷன், ஒரு உணர்வு வந்து மரத்து போற உணவு இல்லைன்னா வேற மாதிரியான உணர்வுகள்லாம் அந்த அம்புப்பட்ட இடங்கள்ல உணர்ந்தாங்க. இதுதான் வந்து நம்ம அக்குபஞ்சருங்கிற இந்த குத்தூசி மருத்துவம் கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் படியா இருந்தது. First and ancient Chinese medicine, the first written documentation of a traditional Chinese medicine is Huangdi Neijing தான். Yellow Emperor's Canon of Internal Medicine சொல்லுவாங்க. The oldest medical textbook in the world, 800 BCக்கு முன்னால இருந்தது. அது என்னென்ன இருந்ததுன்னா அந்த கண்டென்ட் வந்து foundation for the theories of Chinese medicine, previous experience and theories of medicine, example meridian theory, physiology, pathology, prevention, diagnosis and treatment and acupuncture எல்லாமே. இது காம்ப்ளிமெண்டரி தெரப்பின்னு உங்களுக்கு தெரியும். ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனுடைய ஒரு சின்ன துணை மருத்துவம் தான் இது அக்குபஞ்சர். Huangdi Neijing அப்படிங்கிற அந்த புக் வந்து கேனன் ஆஃப் மெடிசின் ஆஃப் எல்லோ எம்பரர், அது இன்டர்னல் மெடிசன் சொல்லுவாங்க. The theory and practice of acupuncture originated in China. முதல்ல தோன்றியது சைனால தான். It was first mentioned and recorded in documents dating 300 years before common era. நம்ம இருக்கிற காலத்துக்கு முன்னாலேயே வந்து ஆரம்பத்திலேயே 300 இயர்ஸ்க்கு முன்னாலேயே இது வந்து எல்லாமே இருந்தது. So earlier, instead of needles and sharpened stones and long sharp bones were used around 6000 BC before acupuncture treatment. இப்போ இந்த அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நீடிலுக்கு பதிலாக முதல்ல வந்து ஸ்டோன்ஸு, ஷார்ப் போன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க.
Neijing to a map of the medical canon. இதுதான் வந்து map of the medical canon. Huangdi, father of the nation. Huangdi, the father of the acupuncture, compiled the book named Neijing. It contains mostly prevention of the disease. Even though acupuncture has the history of 5,000 years, it came in active practice only during Emperor Huangdi's rule, 2697 BC-லேருந்து 2597 BC-ல தான் அவர் ரூல் பண்ணியிருக்காரு, ஆட்சி செலுத்தினார். இது டைனாஸ்டிங்கிறது வந்து எல்லோ டைனாஸ்டி அப்படின்னு, எல்லோ எம்பரர், அதாவது நம்மளுடைய வம்சம், சேர வம்சம், சூரிய வம்சம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, நம்மளுடைய மித்தாலஜி இதில், நம்மளோட ஹிஸ்ட்ரியில எல்லாம், அது மாதிரி அந்த எல்லோ டைனாஸ்டியை சேர்ந்தவர் குவாங்டி. அவர் தான் வந்து மெயின் இந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணார். இது முன்னால வந்து இவருக்கு முன்னால வந்து இருந்தாலும் 6000 வருஷத்துக்கு பழமையானதா இருந்தாலும் அப்ப வந்து கொஞ்ச நாள் தொய்வடைஞ்சிருந்தது. ஒரு தொன்மையான ஒரு மருத்துவ கலை வீணா பார்த்துட்டு அவர் 8 திசைக்கும் மெசஞ்சர் தூதுவர்கள் அனுப்பிச்சு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்புகளாக இருந்தாலும் சரி, எழுதி வச்சிருந்தாலும் சரி, வாய்மொழியானாலும் எல்லாத்தையும் இது வந்து சேகரிச்சுட்டு வர சொன்னார். கலெக்ட் பண்ணிட்டு வந்தவங்க அதை கொண்டு வந்து கம்பைல் பண்ணாங்க, தொகுத்து வழங்கினதான் இந்த புக்கு நெய்ஜிங்கிறது. அது வந்து நம்ம டாக்டர் சுவாமிநாத ஐயர்னு சொல்லிட்டு தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க. அவர் நம்மளோட தமிழ் பண்டைய தமிழ் புத்தகங்கள்லாம் அதே மாதிரி நூல்கள்லாம் தேடி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஓலைச்சுவடி எல்லாம் வந்து சேகரிச்சுட்டு வந்து நமக்கு அச்சிட்டு நமக்கு வழங்கினவர் அவர். அந்த மாதிரி தான் இந்த ஹுவாங்டியும் ஆல்சோ இஸ் ஆல்சோ திஸ் மெடிசின் சிஸ்டத்தை ரிவைவ் பண்ணவர், உயிர்ப்பிச்சு கொண்டு வந்து இதை நமக்கு தொகுத்து வழங்கியிருக்காரு ஒரு புத்தகமா. அதுக்கு முன்னால வரைக்கும் பியாண்ட் ஸ்டோன்ஸுங்கிற ஒரு பாயிண்டட் ஸ்டோன்ஸ் தான் நமக்கு இது வந்து ஒரு அக்குபஞ்சர் நீடலுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது தொன்று தொட்டு அந்த ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. இப்போ மாடர்னாக நமக்கு பண்ணுறதெல்லாம் நீடில் வந்து வெரைட்டி ஆஃப் நீடில்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் முதல்ல அந்த கல் தான், அந்த கல் வந்து ஆக்சுவலாக ஒரு கோஸ்ட் லைன் ஆஃப் ஷாண்டோங்கில் கிடச்சிருந்துருக்கு. அது வந்து ஒரு பாயிண்டட் ஸ்டோன்ஸ், அது ஒரு கூர்மைன்னு சொல்லக்கூடியது, ஒரு கூர்மையாக இருக்கக்கூடிய கல் தான். அது வந்து ரொம்ப கூர்மையாக இருக்காது, இருந்தாலும் அது வந்து ஒரு பாகத்தில் மட்டும் கூர்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து வச்சுதான் அதை அக்குபஞ்சர் பண்ணாங்க. இதுதான் பயன் ஸ்டோனுங்கிறது நீடலுக்கு பதிலாக பண்ணது. அது இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் யூஸ்டு அக்குபஞ்சருங்கிறது இந்த போன்ஸு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கல்லுகளே வந்து சிலது ஸ்டோனு அந்த போன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுதான் அக்குபஞ்சர் டாக்டர், சைனீஸ் அக்குபஞ்சர் டாக்டர். இஸ் ஹுவாங்டி 269 to 259 BC-ல ரூல் பண்ணியிருக்காரு. அந்த ஆட்சி செலுத்துகிற வரைக்கும் அவர் ரொம்ப வந்து அக்குபஞ்சருக்கு, மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அக்குபஞ்சர் அண்ட் டயடெக்டிக். அந்த உணவு கட்டுப்பாடு முறையும் அவர் அதிகமாக வலியுறுத்தியிருக்காரு. லெஜெண்டரி ஆதர் ஆஃப் நெய்ஜிங், தி இன்டர்னல் கிளாசிக்னு பேர், ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த சைனீஸ் கல்ச்சர் அண்ட் விஸ்டம். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த acupuncture. Huangdi. Dr. Chibo. Chibo, Chinese, is a Chinese doctor employed by Huangdi, Yellow Emperor, as his minister. Your minister of வச்சிருந்தாரு. It is said that he was enlightened with the knowledge of the traditional Chinese medicine by an ethereal being from the heaven. அவர் கடவுளோட தூதர் மாதிரி ஒருத்தர் வந்து தான் அவருக்கு அந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் வந்து பாரம்பரிய சைனீஸ் மருத்துவத்தை சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ஹுவாங்டியோட அமைச்சராக இருந்து ஹுவாங்டியோட இந்த ஒரு கம்பைலேஷனுக்கு புக்குக்கு ரொம்ப உதவினார். ஹுவாங்டி வந்து நெய்ஜிங் இஸ் அ புக். ஹுவாங்டி நெய்ஜிங்கிற அந்த புக்கு வந்து கம்ப்ரைசிங் த டயலாக்ஸ் ரிகார்டிங் மெடிசினல் ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் ஹுவாங்டி அண்ட் சீபோ. நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு இடையில நடந்த உரையாடல் தான் இது வந்து
நமக்கு ஒரு புத்தகமா நூலா கிடைச்சிருக்கு. அதுல மருத்துவ தகவல்கள் எல்லாமே நம்ம என்ன கிடைச்சிருக்குன்னு முன்னாடி பார்த்தோம். He is the father of acupuncture. ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போய் கட்டுகள்லாம் ஒவ்வொரு ஊரா நாடு பூரா 8 திசையும் போய் தேடி கொண்டு வந்து கம்பைல் பண்ணாரு. அதுல கிடைச்சது தான் இந்த அக்யூபஞ்சரும் ஒன்று. ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ல என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு முதல்ல கிளாஸ்ல சொன்னேன். அதுல காம்ப்ளிமெண்டரி தெரப்பி மாதிரி அக்யூபஞ்சர். குவாங்டிங் நெய்ஜிங் அந்த இது பைபிள் ஆஃப் அக்யூபஞ்சர்னு சொல்லுவாங்க இந்த புத்தகத்தை. இது லிட்ரலி த இன்னர் கேனன் ஆஃப் எல்லோ எம்பரர் இஸ் த ஏன்ஷியன்ட் சைனீஸ் மெடிக்கல் டெக்ஸ்ட் that has been treated as the fundamental doctrinal. இது இப்போ அடிப்படை கொள்கைக்கு மூலாதாரமான ஒரு இது சீன மருத்துவத்துக்கு ஒரு அடிப்படை கொள்கையான மூலம். இந்த மூலம் தான் இந்த புக்கை வச்சுதான் நமக்கு மற்ற அடிப்படை இந்த சைனீஸ் மெடிசின்ஸ் எல்லாமே டெவலப் ஆனது. இந்த புத்தகத்துல முதல் பாகம், the first part, the Su Wen known as bringing together the basic questions about the origin of the world. இது நான் சொன்ன உரையாடல் அமைஞ்சிருக்கு. கேள்வி வந்து எம்பரர் கேட்பாரு, சீபோ வந்து மினிஸ்டர் சீபோ will be answering. அந்த மாதிரி பண்ணும்போது பிரிங்கிங் த பேசிக் கொஸ்டின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து சூவன் வந்து என்னென்ன கேள்வின்னா ஆரிஜின் ஆஃப் த உலகம் தோன்றது காரணம் என்ன, அதோட மூலம் என்ன, எல்லாம் வந்து முதல்ல கேள்வியா கேட்கப்பட்டிருக்கும். இது ஃபண்டமெண்டல் சைனீஸ், அந்த அடிப்படை சைனீஸ் மெடிசினை வந்து சீன மருத்துவத்தையும் இன்யாங் தியரி ஆஃப் 5 எலிமெண்ட் இது எல்லாம் அதோட நோய் அறிதல் முறைகள் எல்லாமே இதுல இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து லிங்ஷு ஸ்பிரிச்சுவல் ஃபல்க்ரம். அதாவது ஸ்பிரிச்சுவல்னா நம்ம ஆன்மீக தொடர்புள்ள கேள்விகள் பதில்கள்லாம் டிஸ்கஷன்லாம் இதுல இருந்தது. இது ரெண்டு பார்ட்ஸும், although these two parts from what we call Huangdi Neijing, it is worth noting that in practice the title Neijing often refers to Su Wen only. ரெண்டு பார்ட்டும் இருந்தா கூட நம்ம சொல்ல நெய்ஜிங்னு குறிக்கிறது சூவென்னை தான் நம்ம குறிக்கிறோம். இப்போ this is the dialogue, the situation, this image is always indicates the avangaloda dialogue between Yellow Emperor and Chibo. Chibo was a mythological Chinese doctor employed by Huangdi, the Yellow Emperor, as his minister. It is said that he was enlightened with the knowledge of the traditional Chinese medicine by an ethereal being from heaven. கடவுளோட பிரதி மூலமா அது கடவுள்கிட்ட இருந்து ஹெவன்ல இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. டயலாக்ங்கிறப்ப அந்த உரையாடல்ங்கிறது எப்படி இருக்கும்னா, the Yellow Emperor asked why people in ancient times lived to be over 100 வயசுக்கு மேல இருந்தாங்க without showing any signs of aging, but today people look and feel old at 50. 50 வயசுலயே வயசானவங்க மாதிரி தெரியுறாங்களே, அப்ப எல்லாம் நம்ம 100 வயசுக்கும் ஹெல்த்தியா இருந்தாங்களே, ஏஜிங் எல்லாம் தெரியாம, வயசான தோற்றம் தெரியாமன்னு எல்லோ எம்பரர் கேட்கிறாரு. அதுக்கு சீபோ ஆன்சர் பண்றாரு, people in the ancient times knew the Dao and understood how to preserve health by following the laws of yin yang. yin yang தத்துவங்களை ஃபாலோ பண்ண நல்லா தெரிஞ்சிருந்தாங்க பண்டைய காலத்துல. அதனால எல்லாருமே வந்து அழகா அவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்து பேணி வந்தாங்க. இதுதான் அவர் சொன்னாரு, they preserve the health by following laws of yin and yang. அவங்க நிச்சயமா அவங்க பாதுகாத்து வந்ததுக்கு காரணமே அவங்க அதுக்கு வாழ்வியல் முறையில yin yang தத்துவத்தை கடைபிடிச்சாங்க. அதனால்தான். So we have to this following this a sample of a dialogue is like this. இந்த மாதிரி தான் உரையாடல் ஃபுல்லா இருக்கும் புத்தகம் முழுக்க. அதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா அடுத்து அவர் சொல்றாரு, இன்யாங் தத்துவத்தை ஃபாலோ பண்ணாங்க. they were moderate in drinking and eating. சாப்பிட்றது குடிக்கிறது கூட எல்லாம் அளவா இருந்தது. மிகினும் குறையினும் நோய் இல்லையா, அதனால மிகப்படாம எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி ரெகுலர் ஷெட்யூல்ஸ் ஃபார் ஒர்க் அண்ட் ரெஸ்ட் அண்ட் அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங். ரொம்ப மிதமிஞ்சி அவங்க வேலை செய்யவும் இல்லை, மிதமிஞ்சி ஓய்வெடுக்கவும் இல்லை. அளவான வேலையும் அளவான ஓய்வும் இருந்தது.
That is how they maintain harmony between their shen and body. இப்படிதான் அவங்களோட ஷென்னுங்கிறது ஸ்பிரிட் அவங்களோட மனதையும் உடலையும் பாதுகாத்து வந்தாங்க. அப்ப அதனால்தான் they live so long அப்படின்னு இந்த பதில் சொல்றாரு. இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நிறைய இருக்கும். டாவோ அப்படிங்கிறது வந்து தாயோயிசம் சொல்லி கொடுத்து சைனீஸ் வேர்டு வந்து அதோட வேர்டுக்கு மீனிங் என்னன்னா வே, ரோடு, பாத், கோர்ஸ், வழிமுறை, ஒரு வழிதான். ஈவன் ஸ்பீச் அண்ட் மெத்தட் முறைங்கிறது the fundamental concept of Chinese philosophy தாயோயிசம் சொல்லுவாங்க. அதுதான் அடிப்படை சீன தத்துவமா இருந்தது. எம்பரரோட சப்போர்ட் இருந்ததால nearly 2000 years acupuncture occupied an important place in Chinese medicine. Books were written defining more than 600 effective acupuncture points on the human body and describing the ailments from back pains to toothaches that could be cured by it. எம்பரரோட சப்போர்ட் இருந்ததுனால நிச்சயமா அந்த சைனீஸ் மெடிசன் ஃபிளாரிஷ் ஆச்சு, நல்லபடியா நல்லா வளர்ந்தது. அந்த சமயங்கள்ல அது 2000 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சி இருந்தது. புக்ஸ் எல்லாம் நிறைய புத்தகங்கள் அதுல வந்து எழுதினாங்க. 600 ஒரு இதான புள்ளிகள்லாம் புதுசா வந்து ஹியூமன் பாடியில இது வந்து குறிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த புத்தகங்கள்லாம் வந்து எல்லாம் வந்து எப்படி அந்த எயில்மெண்ட்ஸ் வந்து விவரிச்சு இப்ப முதுகு வலியில இருந்து பல்லு வலி வரைக்கும் எப்படி நம்ம குணப்படுத்த முடியுங்கிறதெல்லாம் அவங்க சொன்னாங்க. சோ அந்த புத்தகங்கள்ல குறிக்கப்பட்டிருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து அக்குபஞ்சரும் இந்த ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனும் நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த பேர்ஃபுட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனால கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அது இருக்காங்க இன்னும் கூட. இதுல வந்து தேவர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். வீடு வீடா போய் ஒவ்வொரு இடமா போய் எங்கேயும் ஒரு தொலைவுல இருந்தாலும் சரி, மலை காடு எங்க இருந்தாலும் போய் தேடி அவங்களுக்கு போய் இதுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ரூரல் வில்லேஜஸ் இன் சைனால they worked in rural villages of China. They included farmers, folk healers, rural healthcare providers, recent middle and secondary school graduate received minimal basic medical and paramedical education கூட இந்த வந்து பேர்ஃபுட் டாக்டர்ஸா இருப்பாங்க. மினிமம் பேசிக்கல் மெடிக்கல் இப்போ வந்து இப்பவும் கூட அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய அந்த காலத்துல இருந்துச்சு. அவங்களுக்கு பேரு பேர்ஃபுட், வெறும் காலிலே நடந்தே போய் எல்லா இடத்துக்கும் போய் அந்த சிகிச்சை எல்லாம் மருத்துவ சிகிச்சை கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு அமைப்பு இப்ப கூட பாம்பேல இருக்கு. இந்த பிரான்ஸ் வெங்கல சிலை ஃபிகர் வந்து பிரான்ஸ் சிலை வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா அழகா காமிக்குது. ரொம்ப அருமை. ஒரே ஒரு வார்ப்ல ஒன் காஸ்ட்ங்கிற ஒரே வார்ப்ல பண்ணக்கூடியது. இது வந்து முதல்ல தொன்று இருந்த ஒரு பழைய காலத்துல இருந்த சிலையை பார்த்து அந்த மாதிரியே இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. 1443ல வந்து இது திரும்பி பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஹிஸ்டரியில் இது வரைக்கும் வந்து சைனாவை பற்றி பார்த்தோம். இன்னும் சைனாவுக்கு இருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம சின்ன பிரீஃபாக வந்து இந்தியாவில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அக்குபஞ்சர் எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு. In India, during Chair and ruling period, Buddhists introduced Burma techniques for self-protection and safety purpose. Later it was developed as acupuncture. இப்போ வந்து அதுக்கு முன்னால வந்து பர்மா டெக்னிக்கை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப 5000 வருஷத்துக்கு பழமையான சித்த மருத்துவத்துல பர்மா இருக்குது அப்படின்னு. அந்த பர்மா பத்தி நம்ம அப்புறம் விரிவா பேசுவோம். அந்த பர்மா டெக்னிக்ஸ் வந்து எப்படி செல்ஃப் ப்ரொடெக்ஷன், நம்ம தாமே வார் முறையோட வார் ஃபேர்ல வந்து போர்க்களத்துக்காக தேவை வந்து நம்ம காத்துக்கிறதுக்காகவும், அதே மாதிரி ஒரு தற்காத்துக்கிறதும் ஒரு மாதிரி சேஃப்டிக்கா பாதுகாப்புக்காக வந்து கொடுக்கப்பட்ட அந்த டெக்னிக்ஸ் வந்து அது முறைகள்லாம் வர்ம முறைகள்லாம் அது வந்து சேரன் பீரியட்ல இருந்துச்சு, சேர வம்சத்துல. சைனால வந்து ரெவல்யூஷன் ஆஃப் பை சேர்மன் மாசே துங்குன்னு ஒரு சேர்மன் வந்தப்ப, பிரீமியர் வந்தப்ப, அவர் வந்து படையப்படி ரொம்ப நாள் இதாகி மறைஞ்சு போய் கொஞ்சம் தொஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த நம்ம குவாங்டி காலத்துல இருந்து 2000 வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருந்துச்சு. அதை திரும்ப ரிவைவ் பண்ணாரு. அது திரும்ப புத்துயிர் கொடுத்து ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் நவீனமா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி உருவாக்குனாரு.
இது இல்லாம 1962ல அக்குபஞ்சர் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால ஒரு அங்கீகரிக்கப்பட்டது. அது ரெகக்னைஸ் பை த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுக்கு அடுத்து 1972 அக்குபஞ்சர் வந்து ரொம்ப பாப்புலரா ஸ்டேட்ஸ்ல அமெரிக்கால இருக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி தான். அது கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். இப்ப சித்தர் போகரை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். போகர்ங்கிற ஒரு சித்தர் வந்து நமக்கு முருகன் சிலைய நவபாஷாணத்துங்களும் 5 அதாவது 9 விஷங்களை கலந்து ஒரு 2 சிலை செஞ்சாருன்றாங்க. ஒண்ணுதான் இப்ப பழனி மலையில இருக்குது. அதையும் கூட இப்ப வந்து ஆராதனை அபிஷேகம் எல்லாம் பண்றது இல்ல. அந்த பாஷணம் எல்லாம் போயிடுது, அது இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இப்போ வந்து ஆனா எல்லாருக்குமே ஒரு சித்தர் இந்த போகர் சித்தரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். இது வந்து சிலை மட்டும் செஞ்சதுன்னு இல்லை, இவர் தான் வர்ம கலையை வந்து நம்ம சைனால இருந்து இங்க கொண்டு வந்தாரு அப்படிங்கிறாங்க சில பேர். இவர் சீனர் தான், இஸ் அ சைனீஸ், அதனால தான் he brought this வர்மா அக்குபஞ்சர் அப்படிங்கிறாங்க. ஆனா சில பேர் சொல்றாங்க he is from India, he went to China, he only took the knowledge of the Burma to Chinese people சொல்றாங்க. That is the something beyond our இது conclusion. நமக்கு ஏற்கனவே இது வந்து ஹிஸ்டாரிக்கல் அது ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும், வரலாறு வந்து ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து நம்ம ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ல பழங்காலத்துல நம்ம பழங்கால நாகரிகத்துல ஆயுர்வேதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்துச்சு. ஆயுர்வேதா விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெர்பல் மெடிசின், சர்ஜரி, யோகா, சுச்சி வேதா ட்ரீட்மெண்ட். இந்த சுச்சி வேதா எல்லாருக்கும் வந்து அறுவை சிகிச்சை தெரியும், யோகா தெரியும், ஹெர்பல் மெடிசின் எல்லாருக்கும், மூலிகை மருத்துவம் செய்யறோம், இதுல எல்லாத்தையும் பண்றோம். நம்ம ஏற்கனவே நான் பிரீஃபா சொல்லியிருக்கேன், ஆயுர்வேதம் சான்ஸ்கிரிட் பேசிக் மெடிசின், அதே மாதிரி சித்தா வந்து தமிழ் பேசிக் மெடிசின், அண்ட் யுனானி வந்து அரேப் பேசிக் மெடிசின், ஹோமியோபதி வந்து ஜெர்மன் பேசிக். இதுல மத்த மாதிரி இல்லாம ஹோமியோபதியோ அலோபதியோ வெரி ஷார்ட் ஹிஸ்டரி தான் இருக்கு. ஆயுர்வேதா சித்தா யுனானிலாம் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது லாங் ஹிஸ்டரி இருக்கு. தே ஹாவ் சோ மெனி இயர்ஸ் ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. அதுல ஆயுர்வேதால சுச்சி வேதா, அதாவது சுச்சிங்கிறது நீடில், ஊசி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வந்து அதனால்தான் பாப்புலாரிட்டி வந்து நிறைய வந்து ஆன்ஷியன்ட் பழங்கால இந்தியால இருந்து பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போச்சு. சுச்சி வேதாஸ் லைக் அ ப்ரீக்கிங் தெரப்பி, ஊசியை சும்மா குத்தி எடுக்கிறது தான் அது. ஆனாலும் வந்து அதுக்கு சரியான ஒரு ரெக்கார்ட் கிடையாது, நோ ரெக்கார்ட், நோ பதிவே கிடையாது. ஒரு நிச்சயமா அவங்க நல்லா பண்ணாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக ஒரு பதிவு எந்த இதுவும் எந்த இடத்துலையும் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் கூட இது ஏன்னா இது ரொம்ப வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருச்சு. இந்த கிறிஸ்டியனியர் ஆரம்பிச்ச பிறகு, நம்ம கிறிஸ்துவ மதம் சார்ந்த மதத்தை வந்த பிறகு மிடில் ஏஜ்லயுமே வந்து அதுக்கான ரெக்கார்டே இல்லாம போயிடுச்சு. சின்ன வயசுல கூட இந்த 50-60 வருஷத்துக்கு முன்னால கூட குழந்தைங்க பிறந்த உடனே தைக்கிற ஊசி இருக்குல்ல, அதை விளக்குல காட்டி வயிற்றுல வச்சு ஒரு 3-4 5-6 கூட வந்து சூடு போட்டு விடுவாங்க. அதுக்கு காரணங்கள் வந்து மொத்தத்துல இம்யூனிட்டிக்கா, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அந்த பழக்கம் கூட இருந்தது, நம்ம தமிழ்நாட்டிலேயே இருந்தது. அந்த மாதிரி சுச்சி வேத்தா வந்து பாப்புலர் என்ன இது. அந்த சுச்சி வேத்தாவில் ஜீவக் கௌமார் பிரித்தியான்னு ஒரு ஒரு மருத்துவர் இருந்தார். அது ஹீஸ் த டாக்டர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சர்னு சொல்லலாம். அவர் கிட்டத்தட்ட வந்து 500 to 450 பிசிஐல இருந்திருக்காரு. இவர் வந்து he was the first historical doctor of India and the world who was trained 7 years in Dakshashila in Marma Ayurveda surgery எல்லாம் ட்ரெயின் ஆகி வந்திருக்காரு. Successfully treated the iconic personalities like லார்ட் புத்தா ட்ரீட் பண்ணியிருக்காரு, மகத் எம்பரர்ஸ் எல்லாம், பிம்பிசாரர், அவந்தி கிங், சாந்த் பிரத்யோத், குவீன் அமர்பாலி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை அவங்க சாதாரண மக்களுக்கும் அவர் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இவரோட ட்ரீட்மெண்ட்ல நிச்சயத்துல மெடிக்கல் மிரக்கல்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல வந்து இந்த பாலி லாங்குவேஜ்ல அதுல வந்து கம்ப்ளீட்டா 16 டெஸ்டிமோனியல்ஸ்ங்கிறனா அவங்க வந்து ஒரு சாட்சி சொல்றது, நான் இதனால குணமடைஞ்சிட்டேன், இப்படி இருந்துட்டேன், இந்த மாதிரி கிரானிக் நாட்பட்ட வியாதியில இருந்து நான் மீண்டு வந்துட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்ப ஜீவக் வந்து ரொம்ப பிரபலமா இருந்திருக்காரு. ஜீவக் ஆம் பவன் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட வச்சிருந்தாரு, மருத்துவமனை. அது ஆம்ங்கிறது இது மாங்காய், அதாவது மாந்தோப்பு தான். ஆம்பவன்கிறத மாந்தோப்பு. அவருக்கு அந்த வீட்டை சுத்தி இருந்தது, அந்த கட்டணம் சுத்தி இருந்ததுனால அந்த பேரு.
இது வந்து இந்த நம்ம பெருமைப்படக்கூடிய விதமா இந்த ஜீவக் இருந்தாரு. இவர் மூலமா தான் அக்குபஞ்சரும் வந்து இருக்கட்டும், மற்றது புத்திசம் மூலமா ஆல் த புத்திஸ்ட் வந்து தே டுக் டு சைனா, ஸ்ரீலங்கா அண்ட் திபெத் எல்லாத்துக்கும். ஸோ நம்ம ரொம்ப பெருமை மிக்க ஒரு வரலாறு வச்சிருக்கோம். இது ஃபாதர் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சர்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் ஜீவக்கா மருத்துவரை நம்ம இப்போ அறிமுகம் கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த ரூயின்ஸ் எல்லாம் இன்னும் அழிஞ்சு போன இடமெல்லாம் அவருடைய ஹாஸ்பிட்டல் சொல்ற மருத்துவமனை வந்து இன்னும் அழிஞ்சது வந்து ராஜ்கிர்ங்கிற ஊர்ல இருக்கு. அடுத்து பச்சை குத்துறது. பச்சை குத்துறது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பச்சை குத்துறது எல்லாமே ஒரு மூலிகை சாறு வச்சுதான் குத்துனாங்க. மூலிகை சாறுல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல குத்திட்டு இருந்தாங்க. அது கூட ஒரு மருத்துவ குணம் மிக்கது, மெடிசினல் வேல்யூ இருந்ததுனால தான் அந்த டாட்டூஸ் வந்து அந்த மருத்துவ மூலிகை சாறு வச்சு குத்துனாங்க. நீங்க வந்து வர்ம புள்ளியான திலத்த காலம்னு சொல்லிட்டு ஆஞ்ஞா சக்கரால வந்து பொட்டு வைக்காத லேடிஸே இருக்க மாட்டாங்க. ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாலே எல்லா பெண்களும் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. LI4லயும் அந்த இடத்துல குத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சில இதுங்கள்லாம் நமக்கு வரலாறுல கிடைக்குது. இது பச்சளையில பண்ணதான். இது மாதிரி எல்லாம் ஈஸ்ட் இந்தியா பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து நிறைய வந்து பச்சை குத்துறது அழகுக்காகவும் பண்ணியிருந்தாங்க, மருத்துவ குணங்களுக்காகவும் பண்ணியிருந்தாங்க. The northeast dry deserts of Rann of Kutch in India, tattoos were done with the herbal juices. இது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு வரலாற்றுல சில இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நிறைய வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து இங்க வந்து டாட்டூஸ் வந்து அந்த மூலிகை சாறு வச்சு டாட்டூ போட்டுட்டு போனவங்க இருந்திருக்காங்க. அடுத்தது நமக்கு நம்ம வரலாறு படி பார்த்தா ஏசியன் எலிஃபண்ட், நம்ம ஆசிய யானைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த யானைப்பாகன் அந்த மகோத்துன்னு சொல்றவனும் அவனுடைய அங்குசமும் நமக்கு வந்து நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அந்த ராடு வச்சுதான் அந்த கிட்டத்தட்ட அந்த அக்குபஞ்சர் மாதிரி பண்ணி தான் தே டேம்டு அதை வந்து வளர்க்கறதுக்கு பழக்கி விட்டாங்க. அதுக்கு வேணா இதே மாதிரி ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்டுக்கு எந்த இதுவும் யாரும் பண்ண முடியல. ஆனால் ஏஷியன் எலிஃபெண்டா இருக்கணும். நாட் ஓன்லி ஏஷியன் எலிஃபென்ட், நீங்க எல்லாமே காட்டு விலங்குகள்லாம் குதிரையில இருந்து ஈவன் மாடு கூட முதல்ல மாடு எருமை மாடு இந்த மாதிரி எல்லாமே இருந்தது எல்லாமே ஒரு வீட்டுல வளர்க்கறதுக்கு பழக்கக்கூடிய ஒரு இதாகவும் சில புள்ளிகளை தூண்டக்கூடிய தன்மையும் அவங்க டெக்னிக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்த இதுக்கெல்லாம் கோயில் யானையாவோ ஒரு கட்டை சுமக்கிற மாதிரி வேலை செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் ஆடிப்புறம்னு கேரளால பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த திருவிழால அத்தனை யானைகளும் அணிவகுத்து இருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த காட்சியெல்லாம். ஸோ இந்த மாதிரி யானைகளை பழக்கப்படுத்துறதுக்கே விட கிட்டத்தட்ட அக்குபஞ்சர் முறை தான் உருவாயிருக்கு. இவர் தான் மாசேதுங், பிரீமியர் ஆஃப் சைனா. he was ruling நம்ம பார்த்தோம் 1897ல இருந்து 1976 வரைக்கும் இருந்தாரு. ஸோ இவர் தான் ரிவைவ் பண்ணார். In 1950, Chinese Premier Mao Zedong gave crash course to the 1 million militants to treat themselves. நம்ம இண்டோ சைனா வார் 1962ல வந்துச்சு, 61ல. அதுக்கு முன்னாலே அவருக்கு வந்து ட்ரெயின் பண்ணும்போது இந்த எல்லா ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் மிலிட்டன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு விரைவு பயிற்சி மாதிரி கொடுத்தாரு. அந்த பயிற்சி என்னன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு என்ன ஹீல் பண்ணிக்கிறதுக்குன்னு மட்டும் முடியாது, உடனே காயம்பட்டா வலியை பொறுத்துக்கிறதுக்கானது, ரத்தத்தை நிறுத்துறதுக்கு, உங்களோட சக்தி வந்து ஒரு சோர்ந்து போயிட்டாங்க மனதளவிலையும் உடம்பளவிலும் அதை புதுப்பிச்சுக்கிறது, புத்துயிர் பெற்றுக்கிறதுக்கு, இத்தனைக்கும் அவங்க வந்து அழகா வந்து இந்த மிலிட்டன்ட்டுக்கு வந்து விரைவா வந்து ஒரு குறுகிய கால பயிற்சியா கொடுத்தாரு. 1972, US President Nixon visited China. One of his journalists fell sick. He is President Nixon, Richard Nixon from United States. இவர் விசிட் பண்ணும்போது தான் அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சிக்காயி
அப்பண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணி வர அதுக்கு பிறகு இவர் வந்திருக்காரு. அதாவது அவங்க ஸ்டேட்ஸ்லேயே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இதில் குழுவில் வந்திருக்காரு. அப்போ வந்து சிக்கான உடனே அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே தே கேவ் அனஸ்தீசியா கொடுக்காமவே இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சர்ஜரி மாதிரி. இந்த எமர்ஜென்சிக்காக, ஏன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்களால கேள்விப்படவே முடியல. அந்த அளவுக்கு தானே ஒன்று ரொம்ப ஆச்சரியமா எல்லாம் கூட வந்தவங்கலாம் பார்த்துருக்காங்க. வென் ஹி ரிட்டர்ன் ஃப்ரம் சைனா, தட் ஜேர்னலிஸ்ட் கேவ் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காரு நியூயார்க் டைம்ஸ்ல. எப்படி வந்து அனஸ்தீசியா கொடுக்காமவே தே டிட் தி சர்ஜரி அக்யூபஞ்சர் அப்படின்னு. இந்த சிஸ்டம் ரொம்ப புதுசா இருந்ததுனால ஒரு டீம் ஆஃப் யூஎஸ் பிசிஷியன் போய் அந்த சைனால போய் தே வாண்ட் டு ஃபைண்ட் த ஃபேக்ட்ஸ், எல்லாம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, அது முக்கியமா சர்ஜிக்கல் அனஸ்தீசியா அனால்ஜெசியா மாதிரி என்ன அப்படி ஒரு அக்குபஞ்சர்ல இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக போனாங்க. தென் அதுக்கு பிறகு தேவர் வெரி குவைட் இம்ப்ரெஸ்டு. இதை பார்த்துட்டு நிக்சன் வந்து இன்வைட்டட் சைனீஸ் அக்குபஞ்சரிஸ்டை வந்து இதில் வந்து ஸ்டேட்ஸில் வந்து ஒரு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, கிளினிக்கெல்லாம் வந்து மருத்துவமனை எல்லாம் தரங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்வைட் பண்ணார். அதுக்கு பிறகு தான் இட் ஸ்டார்டட். அமெரிக்காவில் வந்து 1972க்கு பிறகு தான் அக்குபஞ்சர் ரொம்ப பாப்புலராக ஆனது. த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிறுவனம் வந்து 1948ல் வந்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ், அதுதான் தோன்றுறது. அவங்க வந்து அவங்களோட கொள்கையே என்னன்னா, இந்த வேர்ல்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் எவ்ரி ஒன் ஹவ் டு லிவ் ஹெல்திலி, எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்க ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது அவங்களோட நோக்கம். அவங்க வந்து மெடிசின் சிஸ்டத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில், அதுலேயும் முக்கியமாக அக்குபஞ்சரில் நியர்லி 100 நோய்களுக்கான நோய் தன்மைக்கான மருத்துவம் வந்து இருக்குது. இதில் வந்து இந்த சிகிச்சை முறையில் நிச்சயமாக மருந்து இல்லாத ஒரு மருத்துவமாக 100 நோய்களை குணப்படுத்த முடியும். அதுக்கு வந்து நிச்சயமாக அவங்க செய்ய முடியுங்கிற ஒரு உறுதியை அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து இவங்க வந்து அதை சிபாரிசு பண்ணாங்க. இதுக்கு வந்து சிபாரிசு பண்ண பிறகுதான் வேர்ல்டு வைடு வந்து அக்குபஞ்சர் ரொம்ப பாப்புலராக ஆச்சு. அதுவும் என்னன்னா, அந்த ரெக்கமெண்ட் பண்ணது, அவங்க வந்து சிபாரிசு பண்ணதுல முக்கியமாக வந்து சிம்டமும் கண்டிஷனும், ஒரு கால்வலி இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி இல்லாமல் சில சமயம் கண்ட்ரோல் ட்ரையல் மாதிரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரேடியோ தெரப்பி, ரேடியேஷன் கொடுக்குறாங்க இல்லையா கேன்சர்காரங்களுக்கு, அவங்களுக்கு கீமோதெரப்பி, அது இல்லாமல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இது இந்த மாதிரி எல்லாம் இந்த பைலரி காலிக் மாதிரி நோய்களுக்கும் நிறைய நோய்கள், அதுவும் 51 நோய்கள் வந்து நம்ம அலோபதினால குணப்படுத்த முடியாத நோய்கள்லாம் இருக்குது. அந்த நோய் எல்லாமே இது அக்குபஞ்சர் குணப்படுத்த முடியுங்கிறத இவங்க சான்று வழங்கி சிபாரிசு பண்ணாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ரெக்கமெண்டேஷன். அது வந்து நமக்கு இன்னைக்கும் வந்து எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் our wonderful and acupuncture, a medicine-less miraculous therapy. அது வந்து we have to accept that.